மக்களை வணக்கம். நான் உங்கள் கோடங்கி. தேர்தல் சமீபத்தில் நடந்து முடிந்த சட்டசபை தேர்தலுடைய பல பேர் வெற்றி பெற்றிருக்காங்க, பல பேர் தோத்து போயிருக்காங்க. இப்போ தாவேக்கா ஆட்சி மெஜாரிட்டியாக இல்லாமல் மைனாரிட்டியாக இருந்தாலும் ஆட்சி பிடிச்சிருக்காங்க. தேர்தல் வெற்றி எதிர்த்து பல வழக்குகள் தொடரப்படும். என்னை எதிர்த்து இவர் போட்டிட்டது தவறாக இவருக்கு ஓட்டு எண்ணிட்டாங்க, அல்லது இவர் வருமானத்தை அதிகமாக இருந்ததை மறைச்சிட்டாரு, சொத்தை மறைச்சிட்டாரு, இல்லை ஆவணங்கள் தவறாக கொடுத்துருக்காரு, என்னுடைய எண்ணிக்கை தபால் ஓட்டு எண்ணப்படலை அப்படின்னு பல காரணங்களை சொல்லி தேர்தல் வழக்குகள் பதிவு செய்யப்படும். ஏற்கனவே திருப்பத்தூர்ல ஒத்த ஓட்டு பண்ணதுனால பெரிய கருப்பன் வழக்கு தொடுத்திருக்காரு. அங்க தாவேக்கா தான் வெற்றி பெற்றிருக்கு, ஒரு ஓட்டுல. அந்த அந்த அவர் ஓட்டு போடக்கூடாது, சட்டமன்றத்தில் ஃப்ளோர் டெஸ்ட்ல கூட ஓட்டு போடக்கூடாதுன்னு நீதிமன்றம் உத்தரவெல்லாம் போட்டுச்சு. அதை எதிர்த்து அது வழக்கு ஒன்று நடந்துகிட்டு இருக்கு. இது இடையிலேயே பல தொகுதிகளில் எதிர்த்து வழக்குகள் தாக்கல் செய்யப்பட்டிருக்கு. இன்றைக்கு ஒரே நாள், இன்றுதான் கடைசி நாள். தேர்தல் வழக்கு தாக்கல் பண்ணனா இன்னைக்குள்ள நீங்க பண்ணிடணும், அதுக்கப்புறம் நீங்க பண்ண முடியாது. அப்ப இன்றைக்கு மட்டுமே கிட்டத்தட்ட 20க்கு மேற்பட்ட வழக்குகள் தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. அதுல குறிப்பாக நம்ம முதல்வர் விஜய் அவருடைய தொகுதியில பாத்தீங்கன்னா உங்களுக்கு 3 பேர் வாக்காளர்கள் வழக்குகள் தாக்கல் பண்ணியிருக்காங்க. தினேஷ், லக்ஷ்மி, அப்புறம் நரசிம்மன் அப்படின்னு சொல்லி 3 பேர் அந்த வாக்காளர்கள் விஜயனுடைய தேர்தல் வெற்றி செல்லாது அப்படின்னு சொல்லி ஒரு பிரேயர் போட்டிருக்காங்க. அது விரைவில் விசாரணைக்கு வரும்போது என்ன பிரேயர் போட்டிருக்காங்க, எதற்காக அந்த வழக்கு, அது வழக்கு உகந்ததா, அது வழக்கு விசாரணைக்கு உகந்ததா என்னது அப்படின்றதெல்லாம் நீதிமன்றம் தான் முடிவு பண்ணும். அந்த வழக்கு விசாரணைக்கு வந்த பிறகு தான் அதெல்லாம் தெரிய வரும். இதுக்கிடையில வில்லிவாக்கம் தொகுதியிலையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இவருடைய நம்ம ஆதவ அர்ஜுனாவுடைய வழக்கை, அது வெற்றியை எதிர்த்து அந்த தொகுதியினுடைய வாக்காளர் சிவராஜ் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் வழக்கு தாக்கல் பண்ணியிருக்காரு. அதே மாதிரி ஆர்கே நகர்ல நம்ம மரிய வில்சனுக்கு எதிராக மருது கணேஷ் அப்படின்னு சொல்லி ஒரு வாக்காளர் நம்ம அவருடைய வெற்றியை எதிர்த்து மனு தாக்கல் பண்ணியிருக்காரு. நவல்பட்டு விஜய் எதிர்த்து திருவெரும்பூர்ல முன்னாள் கல்வி அமைச்சர் அன்பில் மகேஷ் மனு தாக்கல் பண்ணியிருக்காரு. CV சண்முகம் மயிலம் தொகுதியில் இப்ப நான் சர்ச்சையை ஏற்படுத்தி கொண்டிருக்கிற CV சண்முகத்தை வாக்காளர் குணசேகரன் ஒருத்தர் அவருடைய தேர்தல் வெற்றியை எதிர்த்து மனு தாக்கல் பண்ணியிருக்காரு. RD சேகர், இந்த 3 பேர் போட்டது இல்லாம முதல்வருடைய தொகுதியில RD சேகர் அவர் தான் எதிர் மனுதாரர், அதாவது எதிர்த்து நின்ற வேட்பாளர். அவர் அவரும் முதல்வருக்கு எதிராக, விஜய்க்கு எதிராக, ஜோசப் விஜய்க்கு எதிராக அவர் மனு தாக்கல் பண்ணியிருக்காரு. ஆக மொத்தம் கிட்டத்தட்ட 4 மனுக்கள் பெரம்பூர்ல விஜயனுடைய வெற்றிக்கு எதிராக தாக்கல் பண்ணப்பட்டிருக்கு. இப்படியாக இன்று ஒரு நாள் மட்டும் கிட்டத்தட்ட 20 வழக்குகள் பல வெற்றி பெற்ற வேட்பாளருக்கு எதிராக தாக்கல் பல MLA-க்களுக்கு எதிராக, அமைச்சர்களுக்கு எதிராக வழக்குகள் தாக்கல் செய்யப்பட்டிருக்கு. இதன் மூலமாக நமக்கு என்ன புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, நாட்டு மக்கள் தெளிவாக இந்த இவர்கள் வெற்றி பெற்றது எப்படி வெற்றி பெற்றாங்க, EVM மோசடி மூலமா வெற்றி பெற்றாங்களா, அல்லது வாக்காளர்களுக்கு பணம் கொடுத்து அதன் மூலமா வெற்றி பெற்றார்களா, நிஜமாவே மக்கள் வாக்களித்தார்களா, என்ன நடந்துச்சு அப்படின்றத தெரிந்து கொள்வோம் அப்படின்னு நம்ம நம்புறோம். ஆனால் இந்த வழக்கெல்லாம் உண்மையிலேயே அது விசாரணை உகந்த வழக்காக இருந்து அது அடுத்த கட்டத்துக்கு நகர்ந்தால்தான் இதெல்லாம் நமக்கு தெரிய வரும். இப்ப நீங்க லால்குடியில ஒருத்தவங்க வெற்றி பெற்றிருக்காங்க, அதிமுகவை சேர்ந்த நம்ம லீமா ரோஸ் லாட்ரி மார்ட்டினுடைய குடும்பத்தை சேர்ந்தவர். மார்ட்டினுடைய மனைவி தான் அவங்க. லாட்ரி குடும்பம், லாட்ரியில கோடி கோடியா பணத்தை சேர்த்து வச்சிருக்கிற குடும்பம். அவர்கள் மீது ED வழக்கெல்லாம் இருக்கு, லாட்ரி மோசடி வழக்கெல்லாம் இருக்கு. வருமானத்துக்கு அதிகமாக சேர்த்து அரசாங்கத்துக்கு வரி கட்டாம ஏமாத்தி கோடி கோடியா கொள்ளையடிச்ச வழக்கு இருக்கு. அந்த வழக்குல சம்பந்தப்பட்டவர் ஆதவ அர்ஜுனாவுடைய மனைவியும் அந்த வழக்குல சிக்கியிருக்காங்க. அவங்க மாமா சிக்கியிருக்காரு, அவங்க அத்தை சித்தி சிக்கியிருக்காங்க, அவங்க மச்சான் உட்பட இன்னும் பல பேர் அந்த வழக்குல சிக்கியிருக்காங்க. இப்படி இருக்கிறவர்களுக்கு எதிராக தேர்தல் வழக்கு அந்த அம்மா பேர்லயும் இருக்கு. ஆக மொத்தம் தமிழ்நாட்டில் மொத்தம் கிட்டத்தட்ட ஒரு 20க்கு மேற்பட்ட வெற்றி பெற்ற வேட்பாளருக்கு எதிராக ஒரு 30-35 வழக்குகள் தாக்கல் செய்யப்பட்டிருக்கு. இது எவ்வளவு காலத்துக்கு நடைபெறும்? இப்ப நீங்க இந்த மாதிரி வழக்குகள் வந்தா உடனடியாக தீர்வு கிடைச்சிருமானா நிச்சயமா தீர்வு கிடைக்காது. இப்ப நீங்க முன்னாள் சபாநாயகர் அப்பாவு வழக்கு ராதாபுரத்துல அவர் போட்டிட்டு அவர் வழக்கு தாக்கல் பண்ணார். இதே மாதிரி இன்பதுரை இப்ப அதிமுக சார்பில் MP-யா இருக்காரு, அவருக்கு எதிராக வழக்கு தாக்கல் பண்ணார். அவர் அந்த 5 ஆண்டு காலத்தை MLA-வை கழிச்சிட்டார் வழக்கு. அதுக்கப்புறம் அவர் வேறு கட்சியில சேர்ந்து அங்கேயும் அவர் போட்டியிட்டு அப்பாவு வெற்றி பெற்று சபாநாயகராக இருந்து 5 ஆண்டுகளை கழிச்சார். 10 ஆண்டுகளுக்கு பிறகு அந்த வழக்குல தீர்ப்பு வந்தது. என்ன தீர்ப்பு வந்துச்சு தெரியுமா?
அப்பாவு வெற்றி பெற்றது செல்லும், இன்பதுரை வந்து வெற்றி செல்லாதுன்னு அறிவிச்சது. ஆனா அதுக்குள்ள ஒரு 5 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸு, 5 வருஷத்துக்கு சம்பளம், 5 வருஷத்துக்கு பயணப்படி பஞ்சப்படி அவருடைய சலுகைகள், எம்எல்ஏ என்கிற அந்த அதிகாரம் எல்லாத்தையும் அனுபவிச்சிட்டார். இப்ப என்னன்னா நீதிமன்றத்தை உத்தரவை அடுத்து அவை குறிப்புல அப்புறம் அவரு பயன்படுத்தின விஷயங்கள், அவருக்கு வழங்கப்பட்ட விஷயங்கள் எல்லாத்தையும் மாத்துவாங்க. இதை எடுத்து இவர் வந்து உச்ச நீதிமன்றத்துக்கு போயிட்டார் இன்பதுரை. அந்த வழக்கு அப்படியே இருக்கும். அது உச்ச நீதிமன்றம் என்ன தீர்ப்பு வருதோ அதுக்கப்புறம் தான் அதை நடைமுறைக்கு வரும். இது தேர்தல் வழக்கோட லட்சணம். இப்போ ஜோசப் விஜய்க்கு எதிராக 4 வழக்கு பதிவாயிருக்கு பெரம்பூர்ல. இந்த 4 வழக்கும் உடனடியாக விசாரணைக்கு வந்து உடனே தீர்ப்பு சொல்லி இவர் வந்து பதவி செல்லாதுன்னு சொல்லுவாங்கன்னு நினைச்சீங்களா? அதெல்லாம் இல்லை. வழக்கு நடக்கும். என்ன நடக்கும்ன்றது நமக்கு தெரியாது. இப்ப நீங்க வழக்குன்னு சொன்ன தான் மிக முக்கியமான ஒரு விஷயம். நம்ம ஆதவ அர்ஜுன் அவர் இந்த 6 அடி வளர்ந்து கட்ட அமைச்சர் இருக்கார் இல்லையா, அந்த அமைச்சருக்கு எதிராக நீதிமன்றம் ஒரு விஷயத்தை குறிப்பிட்டிருக்காங்க. அவர் வந்து இந்த வெற்றி பெறுவதற்கு முன்பாக அந்த 41 பேர் கரூர் மரணங்கள் நடந்தது இல்லை, அந்த மரணத்துக்கு அப்புறம் அவர் வந்து ஒரு பொதுவெளியில அவருடைய எக்ஸ் தளத்துல ஒரு பதிவு ஒன்று போட்டிருந்தாரு. இலங்கையில் நடந்த மாதிரி நேபாளத்துல மாதிரி ஜென்சி புரட்சி வந்து இங்க வெடிக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு மக்களை தூண்டி விடுகிற அயோக்கியத்தனத்தை. ஆனா எனக்கு என்னமோ அவன் ஏதோ திட்டத்தோட தான் பண்ணியிருக்கான் அந்த பதிவை. இன்னைக்கு நடக்கிற நிகழ்வுலாம் பாருங்களேன். இந்த மூளை இல்லாத கூட்டம், இந்த தற்குறி கூட்டம், கண்ணை மூடிக்கிட்டு விசிலுக்கு ஓட்டு போட்ட தற்குறி கும்பலுடைய இந்த மனநிலை இருக்குல்ல, இந்த அறிவு கட்ட கூட்டம் இருக்குல்ல, இந்த கூட்டத்தை அப்பவே சரியாக புரிந்து கொண்டு மக்கள் போராட்டத்துக்கு புரட்சி ஏற்படுத்தும் விதமாக தூண்டி விட்டு அதை முதலமைச்சருக்கு எதிராக, அப்போதைய முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு எதிராக திருப்பி பெரிய பிரச்சனையை செய்வதற்கு திட்டம் போட்டு அது பெரிய எதிர்ப்பு வந்ததன் விளைவாக அந்த பதிவை நீக்கிவிட்டார் ஆதவ அர்ஜுனா. ஆனால் அப்போது வழக்கு தொடரப்பட்டது. அது நீதிமன்றத்தில் அந்த வழக்கு நிலுவையில் தான் இருந்துச்சு. அந்த வழக்கு மீண்டும் வந்து விசாரணைக்கு வந்துச்சு. இப்ப நீதிமன்றம் இவர் மீது ஏன் நடவடிக்கை எடுக்கல, நடவடிக்கை எடுக்க வேண்டியது தானே, இதுக்கு நீதிமன்ற உத்தரவு வேணுமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. இப்ப அவர் அமைச்சர், மாண்புமிகு அமைச்சராக இருக்கிறார், மக்கள் பிரதிநிதியா இருக்காரு. இப்ப அவர் மேல நடவடிக்கை எடுக்கணும்னா கவர்னர்கிட்ட போய் நிக்கணும். ஆனால் நீதிமன்றம் உத்தரவு சொல்லிட்டா அப்ப அது பெரிய சிக்கலை உண்டாக்குகிற விஷயமா இருக்கும். இது ஆதவுக்கு கிடைத்திருக்கிற மிகப்பெரிய பேரிடி. மண்டையிலே நறுக்குன்னு நீதிமன்றம் கொட்டியிருக்கு. என்ன வாய் உனக்கு, இவ்வளவு பேச்சு பேசியிருக்க நீ அப்படின்னு சொல்லி மண்டையில கொட்டியிருக்காங்க. ஏன்னா ஆதவை பொறுத்த வரைக்கும் வாயை திறந்தா வம்பு சண்டை இழுப்பாரு, வலு சண்டை இழுப்பாரு, பணம் வச்சுக்கிற திமிர்ல இருக்காரு, ஆணவத்தோட உச்சத்துல இருக்காரு. ஆனா இந்த மாதிரி ஆணவத்துல ஆடினவங்க எல்லாம் காணா போயிருக்காங்க. ஆடி 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 ஆட்டம் ஆடி கடைசியில ஓஞ்சி போய் ஒண்ணுமே இல்லாமலாம் போயிருக்காங்க, 0 ஆயிருக்காங்க. அதே நிலைமை நிச்சயமா ஆதவுக்கு வரும். ஏன்னா ஆணவம் அவ்வளவு ஆணவம். நீங்க அரசியல் பண்ணலாம், எதிர் அரசியல் பண்ணலாம், எதிரி அரசியல் பண்ணக்கூடாது. உங்களுடைய பிரச்சனையை பேசலாம், ஆனா பிரச்சனையை உருவாக்கிட்டு வா, நீ சண்டைக்கு வா நீன்னு சொல்லி போய் சண்டை கூப்பிடக்கூடாது. இப்ப நீங்க உதாரணத்துக்கு திமுக அரசாங்கம் ஊழல் செய்திருக்கு அப்படின்னு நீங்க முடிவு பண்றீங்கன்னா ஆதாரங்களை எடுத்துக்கிட்டு சட்ட நடவடிக்கை எடுங்க, மக்களே சப்போர்ட் பண்ணுவாங்க. ஆனா வம்பு சண்டை கூப்பிடுறது இருக்குல்ல, அது அயோக்கியத்தனத்தோட உச்சம். வந்து ஒத்த வரியா அப்படின்னு கேட்கறது. நீ ஒரு அமைச்சரான பிறகு கண்ணியம், பதவி வரும்போது பணிவு வர வேண்டும். ஆனா இந்த மரமண்டைகளுக்கெல்லாம் பதவி வந்துட்ட பிறகு பணிவும் இல்லை, ஒண்ணுமே கிடையாதுங்க. மண்ட கணம் தான். ஏன்னா முதலமைச்சருக்கே இல்லையே, அவரே ஆணவ செருக்குல தானே இருக்காரு, ஆணவத்தோட உச்சத்தில் தானே இருக்காரு. ஆக மொத்தம் நீதிமன்றம் ஒரு கொட்டும் இன்னைக்கு வச்சிருக்குது, பல வழக்குகள் தாக்கலாயிருக்கு. இதெல்லாம் இருந்தாலும் ஆள் பிடிக்கிற வேலையை ஆதவ் நிறுத்தல, தொடர்ந்து கொண்டே இருக்கிறார். எதுக்குமே வாய் திறக்காத மௌன சாமியார் அவரும் நடமாடிக்கிட்டே தான் இருக்கார். மௌன சாமியார்னு யாரை சொன்ன தெரியுதா உங்களுக்கு? தெரியலையா? அவர்தான் நம்முடைய முதலமைச்சர் ஜோசப் விஜய். அவர்தான் மௌன சாமியார், வேற யாரும் கிடையாது. ஏன்னா அவருக்கு ஒரு மனிதர் வந்து ஒரு இது அமைச்சிருக்காரு, கொரியர் ஒன்று அமைச்சிருக்காரு. என்ன அமைச்சிருக்காரு தெரியுமா? அது ரொம்ப முக்கியமான விஷயம். அதை சொல்லிட்டு நான் இந்த வீடியோலேருந்து கடந்து போகலான்னு பார்க்குறேன். கோவை மாவட்டத்துக்கு, கோயம்புத்தூர்காரங்களுக்கு உசும்பு ஜாஸ்தின்னு சொல்லுவாங்க. அந்த கோயம்புத்தூர் மாவட்டத்தை சேர்ந்த ஒருத்தர் சமூக ஆர்வலர், அவர் பேர் வந்து பெரியார் மணி. அவர் வந்து பனையூரில் இருக்கிற தாவேகா அலுவலகத்துக்கு ஒரு கொரியர் பார்சல் பண்ணுறாரு. அது என்ன பண்ணுறாரு தெரியுமா? ஹியரிங் எய்டு. ஹியரிங் எய்ட்னா என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? காது கேட்கிற கருவி. காது கேளாதவர்களுக்கு வரப்பிரசாதமாக இருக்கிற காது கேட்கிற கருவியை முதல்வர் பேரில் முதல்வருக்கு அனுப்புறாரு. ஏன் அனுப்புறாரு புரியலையா உங்களுக்கு? அதான் மௌன சாமியாருங்க.
அவ்வளவு பாலியல் வழக்குகள் நடக்குது, பாலியல் கொலைகள் நடக்குது. சின்ன குழந்தைங்க குத்துயிரும் கொலையுமா முள்புதரில் தூக்கி போட்டு சாவடிக்கிறானுங்க. 10 வயசு குழந்தைய கொண்டு போய் படுபயங்கரமாக செதைச்சி கொலை பண்றானுங்க. ஒரே நாள்ல 12 பாலியல் வழக்குகள், பாலியல் துன்புறுத்தல்கள். தமிழ்நாட்டில் தாவேக அரசாங்கம் வந்த பிறகு 60க்கும் மேற்பட்ட கொலைகள், பாலியல் பிரச்சனைகள் நடந்திருக்கு. தொடர்ந்து மின்வெட்டு, மக்கள் போராட்டம், எங்க பார்த்தாலும் பிரச்சனை. நிம்மதி இல்லாத தமிழ்நாடு, அமைதி பூங்காவான தமிழ்நாடு அமைதி இழந்து போயிருக்கு. இரவுல தூக்கம் இல்லாமல் மக்கள்லாம் நடு ரோட்டுக்கு வராங்க. பணக்காரன்ல ஆரம்பிச்சு ஏழை வரைக்கும். இன்வெர்டர் வச்சுக்கிறவன் தப்பிக்கிறான், ஜென்ரேட்டர் வச்சுக்கிறவன் தப்பிக்கிறான். இல்லாதவன் அரசாங்கத்தினுடைய கரண்ட்டை நம்புறவன் தெருவில் தான் நிற்கிறான். இது எதற்குமே வாய் திறக்க வேண்டிய சோசப் விஜய் வாயில பூட்டு போட்டுக்கிட்டு மூடிக்கிட்டு சும்மா உட்கார்ந்துருக்காரு. அதற்காக அவருக்கு காதுக்கு கேட்கலையோ, இந்த பாலியல் துன்புறுத்தல்ல 3 வயசு குழந்தைய பறிகொடுத்த பெற்றோர் கதறல், 10 வயசு பெண் குழந்தைய பறிகொடுத்த பெற்றோர் கதறல், பல இடங்கள்ல பாலியல் துன்புறுத்தல் ஆளான பெற்றோருடைய கதறல்கள் அந்த கொடூர சத்தம் இவர் காது கேட்கலன்னா, ஒருவேளை சோசப் விஜய்க்கு காதுக்கு இது டமாரம் போயிடுச்சோ, அதனால நம்ம ஒரு மிஷினை அனுப்பி வைப்போன்னு ஒரு நல்லெண்ணத்துல கோயமுத்தூரை சேர்ந்த பெரியார் மணி அவர் ஒரு பார்சல் ஒன்று அனுப்பியிருக்கார். அந்த பார்சல்ல இந்த இயரிங் எடுத்து அனுப்பிச்சிருக்காரு. எத்தனை பேர் அனுப்ப போறாங்க இந்த மாதிரின்னு தெரியல. அவர் ஆரம்பிச்சு வச்சிருக்காரு. சில பேர்லாம் போராட்டம் பண்ணுவாங்க. அதாவது என்ன பண்ணுவாங்கன்னா, இவங்களுக்கெல்லாம் எந்த விதத்திலையும் இவங்க ஒரு ஆண்மை தனமாக ஒரு போல்டா முடிவெடுக்க மாட்டாங்க. இவங்களுக்கு நம்ம சேலை பார்சல் அனுப்புவோம், வளையல் பார்சல் அனுப்புவோம், சௌரிய முடி பார்சல் அனுப்புவோம், அப்படிலாம் நிறைய விதவிதமா டிசைனா அனுப்புவாங்க. அந்த மாதிரி ஒரு போராட்டம் தான் பெரியார் மணி பண்ணியிருக்கிற போராட்டம், இயரிங் எய்ட் அனுப்புற போராட்டம். உண்மையிலேயே அங்க வாய் திறக்க மாட்டேங்கிறாரு, மௌன சாமியாரா இருக்கிறதுனால காது கேட்காதவங்க பேச மாட்டாங்க பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா. ஏன்னா அவங்க லிசனிங் பவர் இல்லைன்னா அவங்களுக்கு ஸ்பீச்ல பிரச்சனை வரும். இதற்காக அவர் அனுப்பியிருக்கிறார். என்ன பண்ண போறாங்க அப்படின்றது தெரியல. இது மாதிரி பல சுவாரஸ்யங்கள் ஒவ்வொரு நாள் நடந்துகிட்டு இருக்கு. அட்டூழியங்கள் நடக்குது, அயோக்கியத்தனங்கள் நடக்குது. இதில் எதற்குமே பதிலளிக்காதவராக இருக்கிறார் சோசப் விஜய். நாளைக்கு கண்டிப்பாக பதிலளித்தே ஆக வேண்டும். வாய் திறந்தே ஆகணும், பேசியே ஆகணும். அசம்பிளிக்குள்ள பேசாம இருக்கவே முடியாது. நாளை காலையில 10 மணிலேருந்து நிறைய கண்டென்ட் இருக்குங்க. மக்களே காத்திருங்கள். இன்னும் பல விஷயங்கள் நம்ம பேச போறோம், பல விஷயங்கள் நம்ம விவாதிக்க போறோம். உங்களுடைய சந்தேகங்களை கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. அதற்கு முடிந்த மட்டும் நான் தீர்வு தேடுவதற்கு, கிடைப்பதற்கு, நான் படிப்பதற்கு பயனுள்ளதாக இருக்கும். நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்திருக்க அன்பு நண்பர்களே, உங்களுடைய அனைத்து ஆதரவும் தொடரும் என்ற நம்பிக்கை. நன்றி, வணக்கம். Subscribe to Kodanki Voice for more videos.